ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம கோதுமை அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1/4 கிலோ சம்பா கோதுமை எடுத்திருக்கேன். இதை ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. மினிமம் ஒரு 10லேருந்து 12 மணி நேரம் நல்லா ஊறணும். இதை ஒரு டைம் நல்லா அலசிட்டு தண்ணியை வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இதை இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்ச பிறகு நம்ம தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம இந்த கோதுமையை நல்லா அரைச்சாச்சு. ஒரு பவுலில் ஒரு வடிகட்டி வச்சுருங்க. இந்த வடிகட்டியில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கோதுமையை போட்டு நல்லா வடித்து பால் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கையை வச்சு நல்லா புழிஞ்சு விட்டிங்க அப்படின்னா நமக்கு கோதுமை பால் கிடச்சிரும். மீதி உள்ள சக்கையை நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து திரும்பவும் அரைச்சிக்கலாம். திரும்பவும் அரைச்சி இதே மாதிரியே பால் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே வடிகட்டி வச்சு வடிச்சிட்டோம். அதில் கொஞ்சம் பெரிய பெரிய துளைகளாக இருக்கும். அதனால நம்ம திரும்பவும் துணி போட்டு ஒரு டைம் வடிச்சிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கோதுமை பாலை ஒரு துணியில் போட்டுட்டு இந்த மாதிரி புழிஞ்சு விட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லா கோதுமை பால் கிடச்சிரும். இதே மாதிரியே எல்லா பாலையும் வடிச்சுக்கோங்க. இந்த கோதுமை பாலை அப்படியே 1 மணி நேரம் மூடி வச்சுருங்க. இப்போது இதில் அடியில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நல்லா படிஞ்சிருக்கும். மேலே தண்ணி மட்டும் இருக்கும். அதனால் மேலே உள்ள தண்ணியை வடிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு 1½ கப் அளவுக்கு கோதுமை பால் கிடச்சிருக்கு. இதில் 4½ கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் கோதுமை பாலுக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். 1½ கப்புங்கிறதுனால 4½ கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்குறோம். இந்த மாதிரி அளந்து ஊற்றிக்கோங்க. இப்போது நம்ம அடுப்பில் ஒரு அடிகனமான பாத்திரத்தை வச்சிடலாம். இதில் 3 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கோதுமை பாலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ இதை நான் இன்னொரு அடுப்பில் மாற்றிட்டு கொஞ்சமாக கேரமல் பண்ணுறதுக்காக சர்க்கரையை எடுத்துக்கிறேன். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதை இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு இது நல்லா கரைஞ்சிரும். இப்போ பாருங்கள், சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இதை இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே கலந்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு தேன் கலர் நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், நல்லா தேன் கலர் வந்துருச்சு. இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அல்வாவில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. இப்போ பாருங்கள், அல்வா ஒரு 20 நிமிஷம் ஆயிருக்கு. நல்லா கொஞ்சம் திக்காக இருக்குது. இப்போ நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து கலந்து விட்டுட்டே இருக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். 3/4 கப்லேருந்து 1 கப் அளவுக்கு நெய் ஊற்றினா கரெக்டாக இருக்கும். நெய்யெல்லாம் நல்லா இழுத்த பிறகு நம்ம இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். நம்ம மைசூர் பாக்குக்கு பண்ண மாதிரியே தான் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றி கலக்கிக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், எல்லா நெய்யும் நம்ம ஊற்றியாச்சு. இது பாருங்கள், நல்லா திக்காயிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம 2 ஏலக்காயை பவுடர் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக முந்திரியையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்து விடலாம். இப்போ பாருங்கள், அல்வா நல்லா பாத்திரத்தில் ஒட்டாமல் வருது. இந்த அல்வா ஃபஸ்ட்டு பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும். அதுக்கப்புறம் என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் உள்ள நெய் நல்லா பிரிஞ்சு வரும். அந்த சமயத்தில் தான் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணணும். அதே மாதிரியே இன்னொரு பதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அல்வாவை இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா மெதுவாக தான் இந்த மாதிரி விழணும். அதுதான் கரெக்டான பதம். இது நல்லா ஆறும்போது நல்லா இன்னும் கொஞ்சம் கெட்டியாயிரும். இப்போ பாருங்கள், அல்வாவிலேருந்து நல்லா நெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் நேரம் அப்படியே ஆறட்டும். நல்லா ஆறின பிறகு சர்வ் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் அல்வாவை கொஞ்சம் முன்னாடியே எடுத்துட்டீங்க அப்படின்னா நல்லா ஆறின பிறகு கொஞ்சம் பிசு பிசுன்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம திருப்பியும் அடுப்பில் போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கிளறும் போது நமக்கு கரெக்டான பதம் வந்துடும். இப்போ பாருங்கள், நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச திருநெல்வேலி அல்வா ரெடி ஆகிடுச்சு.